ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைசெமி கிச்சன். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெருமாளுக்கு பிடித்தமான பிரசாத வகைகள்லாம் செஞ்சு படையல் போட்டு பூஜை செய்வது ரொம்பவே விசேஷம். இந்த வீடியோவில் நான் எல்லாராலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் எப்படி படையல் போட்டு பெருமாளுக்கு பூஜை செய்யலான்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அவரைக்காய் பொரியல் செஞ்சுக்கிறேன். நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாலாம் சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா அவரைக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா உப்பு போட்டு வதக்கி விட்டுறணும். இதில் ஃபைனலி ஃப்ரெஷ்ஷாக திருவுண தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அவரைக்காய் பொரியல் ரெடி. அடுத்து வாழைக்காய் வறுவலுக்கு நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்தெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக பூண்டை தட்டி சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வாழைக்காவை கட் பண்ணி அதில் சேர்த்து மிளகாயத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பெரட்டி எடுத்தோன்னா வாழைக்காய் வறுவல் ரெடி. அடுத்து உருளைக்கிழங்கு பெரட்டல் செய்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சீரகம் மற்றும் சோம்பு சேர்த்து அதில் கருவேப்பிலையை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்லைசஸாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் மற்றும் உப்பு சேர்த்து அப்படியே பெரட்டி விட்டு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுறணும். 5 நிமிஷத்துல நல்லா வெந்துடும் இந்த உருளைக்கிழங்கு. 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட் தான். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் வேக வச்ச பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்து ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் தாளித்து விட்டாச்சு. ரொம்ப சிம்பிளான சாம்பார். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த பால் பாயாசமும் செஞ்சுருக்கேன். சேமியா போட்டு தான் செஞ்சுருக்கேன். கடலைப்பருப்பு வடை, மசாலா வடைன்னு கூட சொல்லலாம். இதில் 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரமாக ஊற வச்சு மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதில் பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொத்தமல்லி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வடை தட்டுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. அடுப்பில் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வடை தட்டி போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய வடை இது. எப்போதுமே விசேஷமான நாட்களில் நிறைய ரெசிபிஸ் செய்யணும்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிஸை செலக்ட் பண்ணி செய்யுங்க. அப்போ நீங்கள் டைம்குள்ளேயும் முடிக்கலாம், வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். அப்பளமும் பொரிச்சு எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். பெருமாளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மலர்கள்லாம் கொண்டு அலங்கரிச்சாச்சு. முக்கியமாக அவருக்கு துளசி வைக்கணும். அன்றைக்கி துளசி வாங்க மறந்துட்டோம். பழங்கள்லாம் அலங்கரித்து வச்சிடலாம். அவருக்கு பக்கத்துலேயே ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு ஒரு படியில் நிறைய அரிசி அளந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு காணிக்கை வச்சிடலாம். அந்த காணிக்கை பெருமாள் கோயில் உண்டியில் நம்ம செலுத்திடணும். மாவிளக்கும் வச்சுருக்கேன். வெற்றிலை பாக்கு வச்சு பெருமாளை அழைக்கணும். அதுக்கப்புறம் செஞ்சு வச்சுருக்க பிரசாதங்கள் எல்லாத்தையும் பரிமாறிடலாம். வெற்றிலை பாக்கு பூ பழம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டைரெக்ஷன்லேயே வச்சுருக்கணும். நான் சாமி பக்கமாக நான் இலையை போட்டு பிரசாதங்கள்லாம் பரிமாறிக்கேன். ஸோ வெற்றிலை பாக்கும் இதே டைரெக்ஷனில் தான் வச்சுருக்கேன். சாதத்தில் நெய் விட்டு அதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருக்க காய்கறி பருப்பு சாம்பாரை பரிமாறிடலாம். இந்த சாம்பார் காய்கறிகளையும் தனியாகவும் எடுத்து வைக்கலாம். பெருமாளுக்கு பிரசாதம் எல்லாம் படைச்சாச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான். எல்லார் வீட்லேயும் ரொம்ப எளிதாக செய்யக்கூடிய ரெசிபீஸ். பிரசாதங்கள்லாம் படைச்சதுக்கப்புறமா விளக்கேற்றி மாவிளக்கையும் ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிடும்போது பெருமாளை நினைத்து கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தான்னு சொல்லிகிட்டே சாமி கும்பிட்டோன்னா ரொம்பவே சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.